இருதயத்தில் வாசம் செய்யும் தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, எங்க இருதயத்தின் வாஞ்சைகளை ஆண்டவரே, தேவைகளை ஆண்டவரே நீர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எந்த மனிதரையும் ஆண்டவரே நாடி போகாதபடி ஆண்டவரே, எங்க பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷம் வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களை தேடி போகாத மாதிரி ஆண்டவரே, நாங்கள் உங்களை தேடி வர வேண்டும் ஆண்டவரே. உங்க பிரசனத்தை ஆண்டவரே, உங்க பாதத்தையும் நாங்கள் தேடி வர வேண்டும் ஆண்டவரே. எந்த ஒரு நிகழ்வு எங்க வாழ்க்கையில் நடந்தாலும் ஆண்டவரே, அதை முதல்ல ஆண்டவரே நாங்கள் உங்க இடத்துல ஆண்டவரே அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு உறவை எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா, வர ஒருத்தர் ஆண்டவரே உங்களுக்கு கூட ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு உறவுல இருக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க ஏதோ வந்தோ போனோம் இல்லாதபடி ஆண்டவரே, உள்ள வர ஒருத்தர் ஆண்டவரே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு ஆண்டவரே அவங்க புதுப்பிச்சுக்கணும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளும் ஆண்டவரே உங்க திருவிருந்து இருக்கு ஆண்டவரே, உங்களோட பந்தி இருக்கு ஆண்டவரே, உங்க பந்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை நீங்க அதுக்கு தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, உங்களோட சரீரத்தை ஆண்டவரே, உங்களோட ரத்தத்தை ஆண்டவரே நாங்கள் புசிப்பதுக்கும் குடிப்பதுக்கும் ஆண்டவரே எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, உண்மை போல நாங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒருத்தரை போல நாங்கள் மாற வேண்டுமா, அது நீராக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் உங்களையே நோக்கி பார்த்த ஆண்டவரே, உண்மை போல மாறுவதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தியானிக்க போகிற வேத வசனங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த வசனங்கள் ஆண்டவரே எங்களோட இருதயத்துக்கு ஆண்டவரே அது ஒரு நல்ல ஒரு போஜனமாக இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் ஆத்மாக்கு ஒரு நல்ல போஜனமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, அதை நாங்கள் கேட்ட ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அதை நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தையும் கிருபையும் தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா, உங்க வசனத்தை ஆசீர்வதிங்க. அது எங்களோட இருதயத்தின் ஆழத்துக்கு போக வேண்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை வேலை முழுவதும் இந்த காலை வேலை முழுவதும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களோட பரிசுத்த கரத்தில் எங்களை ஏந்தி கொள்ளுங்க. அப்பா, உங்க ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நம்ம ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மளோட அக்கினி மதிலா இருக்கிறார், நம்மளோட ஆறுதல் மலையா இருக்கிறார். அவரை புகழ்ந்து பாடுவது நம்மளுக்கு ஒரு மேலான சந்தோஷமா இருக்கு. எல்லாம் சந்தோஷமா பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் என் ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, என் ஆறுதல் மழை நீரே, இத்தற்று துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இத்தற்று துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பெறமெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, பெறமெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி
சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானே. உம்மையே நம்பி வாழ்வதால் நான் உமக்கே சொந்தமானே. என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் வந்து விட்டேன். என் உயிரான கிறிஸ்து வந்ததால் உம் உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆமென். அல்லேலூயா. ஓ எல்லா அல்லேலூயா என்று முழங்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Glory to God. Hallelujah, glory to God. Hallelujah, glory to God. Hallelujah, glory to God. Hallelujah, glory to God. Hallelujah. Yes, Lord. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை புகழ்ந்து பாடலாமா? உங்களை புகழ வந்திருக்கிறோம், உங்களை உயர்த்த வந்திருக்கிறோம், உங்களை கனப்படுத்த வந்திருக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இதோ உங்களை புகழ்றோம். இரு கரங்களை உயர்த்தி பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது
பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீர். வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளீர். மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீர். சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீர். எல்லாரும் worship பண்ணுவோமா? உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், சுநாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், கரங்களை உயர்த்தி அந்த நாமத்தை உயர்த்துங்க. இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை வாழ்த்தி உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமையை செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நல்ல நாமத்தை உயர்த்தி கொள்ளும். இயேசுவின் வல்ல நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய, அதாவது நியாயப்பிரமாணம் மொத்தம் எத்தனை கட்டளை? 10 கட்டளை தானே. ஆனால் அதில் துணை கட்டளைகள் 600க்கு மேலே இருக்குதான். அந்த துணை கட்டளைகளை தான் உபாகமத்தில் நம்ம நிறைய படிக்கிறோம். நியாயப்பிரமாண கட்டளைகளிலே இருக்கிறதான அது சப்டிவிஷன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற டிவிஷன்ஸ். ஒவ்வொரு கட்டளைக்கு கீழேயும் எவ்வளவோ கட்டளைகள் இருக்குது. 60-70 கட்டளை இருக்குது. அந்த கட்டளையினுடைய அந்த டிவிஷன்ஸ்குள்ளே இருக்கிற உட்குறிப்புகளை தான் நம்ம இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒன்று என்ன இருக்குது பாருங்க, 14வது வசனம். நிறைய இருக்குது, எல்லாத்தையும் படிங்க நீங்கள் வீட்டில் போயிட்டு. சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை, ஏழை எளிமையுமான யாரவன் கூலிக்காரனை ஒடுக்காத. இது ஒரு பிரமாணம். நியாயப்பிரமாணத்தில் உள்ள இருக்கிற கட்டளையில் சட்டத்தில் இது ஒரு சட்டம். சகோதரரிலும் தேசத்தின் வாசல்களில் உள்ள அந்நியரிலும் ஏழை எளிமையான கூலிக்காரனை, எளிமையான ஒரு கூலியாளை என்ன செய்யக்கூடாது? ஒடுக்கக்கூடாது. எளிமையான கூலி ஆட்களை, கூலிக்கு வேலை செய்கிற ஆட்கள் கூலியால், லேபர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மாத சம்பளம் வாங்குறவங்க இல்லை, அவங்க தினம் சம்பளம் வாங்குவாங்க. இல்லைன்னா தொடர்ச்சியாக வேலை இருந்தால் வாரத்துக்கு ஒரு முறை சம்பளம் வாங்குவாங்க. நிறைய பேர் அவங்கள ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. மனுஷனாவே மதிக்காம அவங்கள ஒரு ஆடு மாடு போல நடத்துவாங்க. அதை தான் சொல்றாரு இவர். கூலிக்காரனை என்ன பண்ணாத? ஒடுக்காத. இது ஒரு பிரமாணம். அப்போ நமக்கு வீடு வாசல் இருந்ததுன்னா, நம்ம வீட்டில் வேலை செய்ய வர கூலிக்காரனோ, அல்ல நமக்கு வயல் நிலம் இருந்ததுன்னா வயலில் வேலை செய்ய வர கூலிக்காரர்களையோ, கூலிக்கு வேலை செய்கிறவர்கள் மீது நமக்கு ஒரு பரிவு இருக்க வேண்டும். நமக்கு ஒரு பரிவு, ஒரு கனிவு இருக்க வேண்டும். அவர்களை ஒடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த வசனத்தை மனதில் வையுங்கள். அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமா இருக்கிறான். எப்படி இருக்கிறான்னா, ஏழையா இருக்கிறான், அது மேல எப்படி இருக்கிறான்? இங்க ஒரு சகோதரன் தங்கி இருக்கிறார். அவர் ரொம்ப அருமையான சகோதரன். அவருக்கு இங்கே தங்கி இருக்கிறாரு. நம்ம வேலைகளை எல்லாம் அவர் தான் பார்த்துக்குவார். ஞாயிற்றுக்கிழமையானா 250 ரூபா கொடுத்து மட்டன் பிரியாணி வாங்கி கொடுங்கப்பா அவருக்கு அப்படின்னு டெய்லி மத்தியான சாப்பாடு நான் தான் கொடுப்பேன் அவருக்கு. அவர் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு நமக்காக இங்கே இருக்கிறாரு. காலை உணவு இரவு உணவை அவர் கவனித்துக் கொள்கிறார். மதிய உணவை நான் கவனித்துக் கொள்வேன். அவர் சண்டே ஆனால் ஒரு 250 ரூபா அவருக்கு நல்ல மட்டன் பிரியாணி கொடுங்க. அவர் வீட்டை விட்டு தூரமாக வந்திருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த லேபர்ஸ் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, ஐயா எங்களுக்கெல்லாம் கூட ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்க கூடாதா ஐயா நீங்கள் அப்படின்னாங்க. கொடுக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு என்ன பண்ணுறேன், வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி, நல்ல பிரியாணி வாங்கி, நல்ல இடத்துல பிரியாணி வாங்கி எல்லோரும் கொடுத்தா ஒரு சந்தோஷம். இப்போ ஃபேமிலி சண்டே நடந்துச்சு. லேபர்ஸ் இங்கே தங்கி இருக்கிறவங்க ஒரு 10 பேர் 7-8 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் வந்துடுங்கப்பா, எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவங்க பிளேட்டில் இப்போ நிறைய வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி சாப்பிட்டுட்டோம், நமக்கு அது சந்தோஷம். அதே மாதிரி அவங்களுக்கு சனிக்கிழமை சம்பளம். இது வரைக்கும் ஒரு சனிக்கிழமை கூட அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம நான் இருந்ததில்லை. இல்லைன்னா கூட ஏதாவது மேனேஜ் பண்ணி அவங்கள அந்த சம்பளத்தை கொடுத்து அன்றைக்கி முடிச்சிருவோம். ஏன்னா அதில் என்ன பைபிளில் போட்டிருக்கு பாருங்க,
அவன் கூலியை அவனுக்கு என்ன பண்ணணும்? கொடுத்து விட வேண்டும். அதன் மேல் அவன் ஆவலுமா இருக்கிறான். ஏழையா இருக்கிறான், அவனுக்கு ஆவல். ஒரு அந்த கூலி வாங்கும் போது அவன் முகத்தை நீங்க பார்த்தா அவன் முகம் ஒரு சந்தோஷமா இருக்கும். சிலர் அந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கு 4 தடவை இழுத்தடிப்பாங்க அவனை. போ, இன்னைக்கு இல்லை நாளைக்கு வா, இன்னைக்கே இல்லை நாளான்னைக்கு வா, போயிட்டு வா, நாளைக்கும் இல்லை அடுத்த நாள் வா அப்படின்னு இழுத்தடிப்பாங்க சிலர். அந்த இவங்க கொடுக்க போற, ஆனால் இவங்க ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சு அந்த நிறுவனத்தில் மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே 28ஆம் தேதியே என்ன பண்ணிடுவாங்க, இவங்க கரெக்டாக சம்பளம் வாங்கிக்குவாங்க. ஆனால் இவங்க ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இழுத்தடிச்சு கொடுப்பாங்க. இந்த கூலி கொடுக்கறதுல மட்டும் எப்பவுமே சின்சியரா இருங்க. இழுத்தடிச்சு கூலி கொடுக்கக்கூடாது. கூலிக்காரன்ட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. கூலிக்காரன்ட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, பேரம் பேசக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தான். என்னப்பா உனக்கு 800 ரூபா சம்பளமா நீ செய்கிற வேலைக்கு, 1000 ரூபா சம்பளமா நீ செய்கிற வேலைக்கு? அப்போ நீங்கள் செய்கிற வேலைக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்குது? நீங்கள் மட்டும் என்ன உலக மகா வேலையாக செஞ்சுட்டு வந்துட்டீங்க? நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தானே செஞ்சீங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை என்ன பண்ண, உங்களுக்கு பிடிக்கலன்னா நிறுத்திடணும். பிடிக்கலன்னா என்ன பண்ணிடணும், நிறுத்திடணும். ஆனால் சம்பளத்தை நிறுத்தக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா அது நல்லதில்லை. பின்னால் பாருங்க, அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி, அவன் எவனோ கடவுளே என்ன இந்த ஆள் வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்காம இந்த மாதிரி இழுத்தடிக்கிறானே, இவெல்லாம் வசதியாக தானே இருக்கான், இவெல்லாம் நல்லா இருப்பானா அப்படின்ட்டு போவான். இது தேவையா நமக்கு? இவெல்லாம் நல்லா இருப்பான், இதெல்லாம் ஒரு மனுஷன் ஜென்மமா, இதெல்லாம் நல்லா இருக்குமா கடவுளே அப்படின்ட்டு அவன் போவான். இது நமக்கு தேவையா சொல்லுங்க? அவன் அப்படி சொல்லிட்டு போனா அது உனக்கு, இதுக்கு பேர் பாவங்க. இந்த பாவத்தை என்ன பண்ணாதீங்க, யாரும் செய்யாதீங்க. இந்த மாதிரி பாவம்லாம் செய்யாதீங்க. கூலிக்காரனுடைய காசு இருக்க ஒரு ஆள் எங்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு போயிட்டார். அது பிறகு அவருக்கு எதோ நான் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு கணக்கு பார்த்து, ஐயா எனக்கு நான் ஒரு இடம் வாங்குறேன், நீங்கள் கொடுக்க வேண்டியது மெதுவாக கொடுங்க, இப்போ நான் இடம் வாங்கினேன், எனக்கு 50,000 இப்போ கொடுக்கணும். எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு போனவர், அந்த 50,000 இப்போ எனக்கு கொடுங்க அப்படின்னார். நான் உடனே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வாங்கி 50,000 ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு அவருக்கு பேங்க்கில் போட்டு விட்டேன். அவருக்கு கொடுக்கலன்னா இப்போ என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அவர் எங்கேயோ ஆந்திராவில் இருக்கிறாரு, விசாகப்பட்டினத்தில். இப்போ நான் கொடுக்கலன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து நிற்க போகிறாரு? அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அது ஒரு கூலிக்காரனுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை, ஒரு கூலி ஆளுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. யாராவது ஒரு வருஷம் கழிச்சு 50,000 கொடுப்பாங்களா கூலிக்காரனுக்கு மிச்சம் வச்சிருக்கிறத? அவனும் பொறுமையாக இருந்தான் பாருங்க. கேட்ட உடனே நானும் என்ன பண்ணேன், ஏதேதோ இருக்கிறது, எனக்கு எது இல்லைனாலும் சரி, முதல்ல இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட மட்டும் நம்ம பிரச்சனையே வச்சுக்க கூடாதுன்னு நினைப்பேன் நான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமாம், அதனால் நம்மக்கிட்ட வேலைக்காரங்க யாரும் வந்து வருத்தத்தோடு போக மாட்டாங்க, சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கும் இருக்கணும். அது அப்படி நம்ம செய்யலைன்னா அது பாவமாக போயிடும். உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாங்க, அதுக்காக ஒரு கூலிக்காரனை போய் நீங்கள் ஏமாத்தலாமா? நீங்கள் நல்ல வீட்டில் இருக்கிறீங்க, அவன் பார்க்குறான்ல இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறாரு, இந்த ஆள் காரில் வேற என்ன நினைப்பான் இல்லை, அவன் என்கிட்ட இல்லைன்றது அவனுக்கு தெரியாது. அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான், பெரிய வீட்டில் குடி இருக்கிறார் இந்த ஆள் கார் வேற வச்சிருக்கிறார், காருக்கு பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு தானே போகிறாரு, எனக்கு கொடுக்க காசு இல்லையா இவருக்கு? நினைப்பானா இல்லையா சொல்லுங்க? நினைப்பான். அப்போ நம்ம அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப மனசாட்சிக்கு பயந்து இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப நேர்மையாக நடந்து கொள்கிறவங்கள தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. முதல்ல காலையில் சம்பளம் பேசும்போது சரி சரி பார்த்துக்கலாம் வேலை செய்ய அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம ஆளுங்க சிலர். சாயங்காலம் நீ செஞ்ச சம்பள வேலைக்கு 1000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது, 700 ரூபாய் போதும் போ. சார் காலையில் உங்கள்கிட்ட 1000 ரூபாய் சம்பளம்னு சொல்லிட்டு தானே நான் ஆரம்பித்தேன் அப்படிமா.
ஆமாம் சொன்னேன், ஆனால் நீ ஒன்றும் அப்படி நான் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை செய்ய. என்ன எதிர்பார்த்த அளவுக்கு வேலை செய்யலை சொல்லுங்கள். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? உங்கள் வீட்டையே தலைகீழாக மாற்றி வச்சிருவான்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை உங்கள் ரூமையே திசையை திருப்பிடுவான்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை ஒரே நாளில் உங்கள் ரூம் எல்லாம் வெள்ளை அடிச்சு கொடுத்துருவான்னு எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க? காலையில் பேசினால சாயங்காலம் பேச்சை மாற்றக்கூடாது. இந்த பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிறவங்களே கடவுளுக்கு பிடிக்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிறது தப்பு, அதை மாற்றிக்கிங்க. காலையில் பேசிட்டு சாயங்காலம் அவன்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, 200 ரூபாய் குறைச்சி தான் கொடுப்பேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடாது. பேசுனீங்களா, அவன் 1000 ரூபாய் கேட்டானா சரி வேலை செய்யுன்னு சொன்னீங்களா, 1000 ரூபாய் தான் கொடுக்கணும். நீங்கள் பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள். என்ன சொல்ல மாட்டேங்க, நீங்கள் ஒன்றும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. இவ்வளோ நாள் உற்சாகமாக தானே இருந்தீங்க, என்னடா இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு இவர், வேலைக்காரனுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்க சொல்கிறாரு. இதெல்லாம் பைபிளில் வேற எழுதி வச்சிருக்கிறாரு கடவுள். இந்த கடவுளை தெரியாதனமாக நம்ம கும்பிடுறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நிறைய ஆசீர்வாத தடைகளுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன காரணங்கள் இருக்குது, புரியுதா? அந்த காரணங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாதீங்க, வச்சுக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்கள்லாம் வார சம்பளத்தையே ஏமாத்திடுவாங்க சிலர். எங்கே போய் சொல்கிறியோ சொல்லுப்போ, யார்கிட்ட போறியோ போ, பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்க்குறேன் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவன் வேலை செய்கிற கூலிக்காரன். அவன்கிட்ட போய் நீங்கள் பெரிய மினிஸ்டருக்கு தெரியும் அவரை தெரியும்னு சொன்னால் அவன் உங்களை பார்த்து பயப்பட மாட்டான்? அவன்கிட்ட அதெல்லாமா பேசுறது? அதெல்லாம் பேசக்கூடாது. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் கொஞ்சம் எங்கள் வேலையெல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகிட்டா கூட உடனே இந்த பையன் தம்பியை கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு தம்பியை வச்சுருக்கேன் நான். எப்பா நீ கொஞ்சம் டீ வாங்கிட்டு வா, கூடயே என்ன பண்ணு ஒரு நல்ல க்ரீம் பண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து கூடு, சாப்பிட்டுட்டு வந்த ஆளுங்க பாவம், அவங்களுக்கு டயர்டாக இருக்கும். இல்லை காலையிலேருந்து மண்ணையும் கல்லையும் சுமக்கிறானுங்களே. நம்ம 4 பாண்டு தூக்கணுன்னா அதோட 4 நாளைக்கு படுத்துக்குவோம். நான் 4 பாண்டு தூக்கணுன்னு வச்சுக்கங்களேன், 4 நாளைக்கு கழிச்சு தான் நான் சர்ச்சுக்கே வருவேன் நான். அப்போ எனக்கு 4 பாண்டே தூக்குறதுக்கு சக்தி இல்லையே, அவன் நாள் முழுவதும் அந்த பாண்டில் மண்ணையும் கல்லையும் சமக்கிறானே, அவனை நம்ம மரியாதை குறைச்சலாம் நடத்தலாமா சொல்லுங்க? கீழ்நிலை ஊழியர்களை ஒருபோதும் மரியாதை குறைச்சலாக நடத்தக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காசையும் ஒழுங்காக என்ன பண்ணணும், கொடுக்கணும். இது வரைக்கும் நீங்கள் அப்படி செய்யலைன்னா இனிமேல் உங்கள் புத்தியை மாற்றிக்குங்க. உங்கள் புத்தியை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கீழ்நிலை ஊழியர்களிடத்திலே நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் வேலைக்குரிய சம்பளத்தை அவர்களுக்கு நேர்மையாய் கொடுங்கள். உங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மாவாக இருந்தால் கூட சரி, அதற்கான சம்பளத்தை நேர்மையாக கொடுங்க. எங்கள் வீட்டில் கார் துடைக்கிற ஆள் ஒருத்தன் இருக்கான், என்னால் துடைக்க முடியலைங்க, முதல்ல நான் தான் துடைச்சிப்பேன், என் காரை நானே துடைச்சி கழுவேன். இப்போ உண்மையிலேயே எனக்கு நேரமும் இல்லை, முடியவும் மாட்டேங்குது. அதனால் அவனை ஒரு மாதம் அந்த 2 காரையும், இன்றைக்கி ஒரு கார் நாளைக்கு ஒரு காரை துடைச்சி சுத்தமாக கொடுப்பான். அவனுக்கு மாதம் 1000 ரூபா கொடுங்கன்னு ஒரு நாள் ஒரு முறை 10 நாள் வரலைங்க. அவன் என்னடா 10 நாள் வரல, நீ எப்படிப்பா அவனுக்கு முழு சம்பளத்தை கொடுக்குறது? அவன் சொன்னான், சார் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், நீங்கள் கூட ஆள் அனுப்பி ஜெபம் பண்ணீங்க இல்லை சார், உங்களுக்கு தெரியும் இல்லை சார் என் நிலைமை அப்படின்னா. அதுக்காக 10 நாள் எப்படிப்பா சம்பளம்? இல்லை சார் கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்னா. சரிப்பா வச்சுக்க. சரி என்ன பண்ணு, பைபிளில் என்ன போட்டிருக்கு? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் இரக்கமாக நடந்துக்கிட்டோம்னா நல்லது, நமக்கு இரக்கம் கிடைக்கும். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கணும்னு நினைக்கலாம், தப்பு இல்லை. ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். நானும் சத்தம் போடுவேன், என்னையா ஒழுங்கையா வரமாட்டேங்கிற அப்படின்னு. அவன் தான் இந்த சர்ச்சை கூட தொடச்சி சுத்தம் பண்ணுறான். அவனுக்கு ஒரு நாளைக்கு இந்த சர்ச்சை தொடச்சி கொடுக்கறதுக்கு இவ்வளவுன்னு காசு இருக்குது. மாதம் அவனுக்கு ஒரு 4000 ரூபா இங்கேருந்து நம்ம பணம் கொடுக்குறோம். அந்த சர்ச்சை வாரத்துக்கு 2 முறை அவன் தான் பெருக்கி நல்லா மாப் பண்ணி டாய்லெட் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போவான். அது மாதிரி ஆட்கள் வேலை செய்கிறாங்கன்னா 1ஆம் தேதியே வேறு சம்பளம் கேட்பான். நான் அது எப்படியாவது பெருக்கி எடுத்து வச்சுருப்பேன் கையில். ஏன்னா அவன் 1ஆம் தேதி, சார் எனக்கு அது இல்லை சார், இது இல்லை சார், நீங்கள் தான் சார் 1ஆம் தேதியே கொடுக்குறீங்க, நான் என்னமோ 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற ஆள் மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு சொல்லுவான். நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி என்ன பண்ணுறது, நம்ம கஷ்டத்தை ஏன் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு எதையோ பெருக்கி எடுத்து வச்சு 1ஆம் தேதி ஏன்னா கொடுத்துருவேன் நான் அவனுக்குப்பா, இந்தப்பா போயிட்டு வா அப்படின்னு. அதனால் நீங்களும் அப்படி இருங்க, நீங்களும் நேர்மையாக இருங்க, கூலி ஆட்கள் இடத்துல நேர்மையாக இருங்கள். இது ஒரு நல்ல சத்தியங்க, இதை நீங்கள் வாழ்நாளில் மறக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
பிரைஸ் தி லார்ட். ஏன் மறக்க கூடாது? நீ எகிப்திலே அடிமையா இருந்ததையும் தேவனாய் கர்த்தர் அங்க இருந்து உன்னை மீட்டு வந்ததையும் என்ன பண்ணணும்? நீ நினைக்கணும். நீ அதனால தான் முன்னால சொல்றார், அந்நியனுடைய நியாயத்தையும் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் புரட்டாமலும் விதவையின் வஸ்திரத்தை அடகாக வாங்காமலும் இருக்கணும். பாத்தீங்களா? விதவைங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாதான்? கடுமையா நடந்து கொள்ளக்கூடாதான். விதவைகள்கிட்ட ரொம்ப ரொம்ப கண்ணியமா நடந்து கொள்ளணுமா, விதவைகள்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்து கொள்ளணுமா அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. விதவை கிட்ட நீங்க அடகே என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாரு. ஏன்னா நீ எகிப்துல அடிமையா இருந்த, கர்த்தர் உன்னை அங்கிருந்து மீட்டு வந்தாருங்கிறத நீ மறக்காத. அப்ப நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. அதே மாதிரி வயல் நிலத்துல வயல் அறுவடை நேரம் 19வது வசனம், வயலை அறுக்கும்போது ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்பி போக. ஒரு 10 ஏக்கரோ 5 ஏக்கரோ இல்லை 1 ஏக்கர் நிலமோ வச்சிருக்கிறீங்க, வயலை அறுவடை பண்றீங்க. அறுத்துட்டு கட்டுக்கட்டா கட்டித்தானே அந்த காலத்துல எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஒரு கட்டை என்ன பண்ணிட்டோம்? மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டா அதை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு திரும்பி என்ன பண்ணக்கூடாதான்? போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் போகக்கூடாது சொல்லுங்க? உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாய் ஆக. ஆமென் சொல்லுங்க. மறதியாய் வைத்து வந்தாயானால், மறதியா விட்டுட்டு வந்துட்டா திரும்பி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணாத? போகாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கன்னியாகுமரியில இருந்து வரீங்க, வரும்போது ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வரீங்க. கன்னியாகுமரியில் நல்லா இருக்கும் இல்லையா? பலாப்பழம் வாங்கிட்டு வர்றீங்க, ட்ரெயினில் வச்சிங்க, ஏறி படுத்தீங்க, தூங்குனீங்க, இறங்கின உடனே மறந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. மறுபடியும் அடிச்சு பிடிச்சி எக்மோருக்கு ஓடாதீங்க, சென்ட்ரலுக்கும் போகாதீங்க. எவனோ பாவப்பட்டவன் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டோன்னு விட்டுருங்க. நீங்கள் நம்ம அதான் செய்ய முடியும். இல்லை திருநெல்வேலியிலேருந்து அல்வா வாங்கிட்டு வந்தீங்க, ஆசையாக வாங்கிட்டு வந்தீங்க, 1/2 கிலோ அல்வாவை மறந்துட்டு இறங்கிட்டீங்க. திரும்ப அடித்து பிடிச்சி அதுக்கு ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி ஆட்டோவில் போய் அந்த அல்வாவை என்ன பண்ணாதீங்க, எடுத்துகிட்டு வராதிங்க. எவனாவது எடுத்து சாப்பிட்டு போட்டோம் கடவுளே, ஏழைப்பட்டவங்க கையில் கிடைக்கிட்டோம், அவன் என்ன பண்ணிட்டான், சாப்பிட்டுட்டு போட்டோம். ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தீங்க, நிறைய ஊர்லேருந்து நேந்திர வாழைப்பழம் கொண்டாந்தீங்க, விட்டுட்டீங்க ட்ரெயினில் மறதியா. அதை போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஓடாதீங்க. காசு விட்டுட்டா போங்க, போய் எடுத்துகிட்டு வாங்க. அதுவும் 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா விட்டு அதுக்காக 200 ரூபா ஆட்டோ வச்சுக்கிட்டு போகாதீங்க. எவனாவது எடுத்துகிட்டு போட்டோம் கர்த்தாவே, நல்லா இருக்கட்டும் அவன் அப்படின்னு சொல்லணுமா? அதுதான் இதை சொல்றாரு. புரியுதா? பஸ்ஸில் ஏதோ ஒன்று வாங்குவீங்க, ஒரு பொருளை மறதியாக வச்சுட்டு என்ன பண்ணிடுவீங்க, இறங்கிடுவீங்க. அந்த மிக்சர் பொட்டலத்தை மறதியாக வச்சுட்டு, அந்த சிப்ஸ் பொட்டலத்தை மறதியாக வச்சுட்டு என்ன பண்ணிடுவீங்க, இறங்கிடுவீங்க. பேசாமல் விட்டுட்டு மறந்துட்டோம், சோத்துறோம். கர்த்தர் தான் அதை மறக்க வச்சிருக்கிறாரு. யாரோ ஒரு ஏழைக்கு அது தேவைப்படுது, அதனால அவன் எடுத்து சாப்பிட்டு தான் போட்டோமே. நம்ம ஆளுங்க விடமாட்டாங்க, அதெல்லாம் பீராஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த கடிச்சு வச்சு 1/2 பண்ணை கூட எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு தான் வர்றது. வெக்கமா இல்லை நமக்கு? அதெல்லாம் விட்டுட்டு வரணும். சரி, இதெல்லாம் ஏழைகளுக்கு இருக்கட்டும், போட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அந்த மாதிரி விட்டுட்டு வந்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நீ கையிடும் வேலைகள் எல்லாம் உன்னை, கைப்பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ இப்படி செய்யணுமா. இதெல்லாம் ஒரு பிரமாணமா பைபிளில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு நீங்களும் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும், நினைக்கணும். உங்க வீட்டில் எப்பவாவது பொருள் மிச்சமாயிருச்சுன்னா தயவு செஞ்சு ஏழைகளை கூப்பிட்டு அதை கொடுத்துருங்க. கெட்டு போறதுக்கு முன்னால. கெட்டு போய் குப்பையில கொட்டினீங்க, கர்த்தர் உங்களை மன்னிக்கவே மாட்டார். அதனால தான் நம்ம பழமொழி கூட நமக்கு சொல்லியிருக்காங்க, பாழா போறது பசு வயிற்றுல போட்டோம் அப்படின்னு. பாழா போறது பசு வயிற்றுலையாவது போட்டோம் அப்படின்னு. பாழா போக விடக்கூடாது, அது யார் வயிற்றுக்காவது போய் சேரணும். புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால எந்த உணவு பண்டமா இருந்தாலும் வீட்டில் மிச்சம் ஆயிருச்சா, கல்யாணத்தில் மிச்சம் ஆயிருச்சா, அது கெட்டு போட்டோம் காலையில் கொட்டிடலாம் அப்படி சொல்லக்கூடாது. அது எங்க போனோம், யாருடைய வயிற்றுலையாவது போய் சேர்ந்துடணும். அது அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா அது நமக்கு ஆசீர்வாதம்னு பைபிள் சொல்லுகிறது. இதெல்லாம் நீங்க படிக்கிறது உண்டா? இல்லை.
நீங்கள் சங்கீதம் ஏசாயா படித்து வாக்குத்தத்தங்களை படித்து உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொள்றதுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர பெற்றுக்கொண்டதிலிருந்து எப்படி கொடுக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லை, பெற்றுக்கொண்டதிலிருந்து சிஸ்டர் வந்து டெய்லி சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மாட்ட, நாங்கள் 2 பேர் தான் அம்மா இருக்கோம், கொஞ்சமாக குழம்புன்னு. அந்த அம்மா கேட்காது. அதுக்கு ஒரு ரகசியம் தெரியும். நிறைய வச்சுட்டா இதுக்கு 2 பாவப்பட்டதுங்க, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை என்ன பண்ணிடுறாங்க, வச்சுறாங்க. நாளைக்கு எங்கே வரும், நம்மக்கிட்ட தான் வரும் அப்படின்னு அதுக்கு விவரம் தெரியும். அதனால் சொல்லி சொல்லி பார்த்து இவங்களும் விட்டுட்டாங்க. இப்போ இதை மாற்ற முடியாது போல தெரியுது இந்த அம்மாவை. இந்த அம்மா என்ன ஆயிடுச்சு, உஷாராக கணக்கு போட்டு வைக்குது அப்படின்னு. என்ன பண்ணுறது, சில நேரங்கள் அவங்க ஏழையாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, கொஞ்சம் மிச்சமானால் நமக்கு தானே கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மிச்சத்தை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மனசில். அதை எடுத்துகிட்டு போய் அவங்க சாப்பிடும்போது நம்மளை தானே நினைப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தாராளமாக கொடுங்க, தாராளமாக கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை டிஃபன் எங்கள் வீட்டில் தான் அந்த அம்மாவுக்கு. அது என்ன சாப்பிட்டதுன்னு இது வரைக்கும் நாங்கள் கேட்டதே கிடையாது. அது இஷ்டத்துக்கு எதையோ சுட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அது சாப்பிட்டு போன மிச்சம்தான் நமக்கு. அதுவும் இப்போ 40 நாள் நம்ம என்னன்னே பார்க்கலையா, காலையில் அந்த கிச்சன் பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. எங்கள் அம்மாவும் அந்த அம்மாவும் தான் 2 சாப்பிட்டுக்கிட்டு கிடப்பாங்க, உட்காந்துட்டு எதையோ சாப்பிட்டுட்டு போவாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ நாம் வந்து எப்படி நடந்து கொள்ளணும்னு பைபிளில் சொல்லியிருக்குங்க. கொஞ்சம் மனசு கொஞ்சம் தாராளமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1/4 டம்ளர் காஃபி கொடுப்பாங்க சிலர், 2 இட்லி கொடுப்பாங்க. 2 இட்லி எப்படி பத்தும் வேலை செய்கிறவங்களுக்கு? அதெல்லாம் நீங்கள் அளவு பார்க்கக்கூடாது, சரியா? அதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும். நீங்கள் ஒலிவ மரத்தை உதிர்த்த பிறகு கொம்பில் தப்பி இருக்கிறதை பறிக்க திரும்பி போகக்கூடாது. பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் 3 பேர் ரொம்ப முக்கியம். பரதேசி, திக்கற்ற பிள்ளை, விதவை. இவங்க 3 பேருக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். திராட்சை பழங்களை அறுத்த பின்பு அதை மறுபடியும் அறுக்க போகாத. அதை பரதேசி, திக்கற்ற பிள்ளை, விதவைக்கு என்ன பண்ண விட்டு. இவங்க 3 பேரை ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான 3 பேர் சொல்லுங்க. பரதேசி, திக்கற்ற பிள்ளை, விதவை. இவங்க 3 பேரும் சமுதாயத்தில் யாரு ரொம்ப முக்கியமானவங்க? ஆமேன்னு சொல்லுங்க. இவங்களை நாம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இவங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். இவங்க நம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிக்கணும். இவங்களை நம்ம ஆசீர்வதிக்கணும். நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறது போல நம்ம அவங்கள என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். அவங்கள தாங்கணும், அவங்களுக்கு உதவணும். அவங்க வாழ்க்கையில் நாம் ஒரு ஆசீர்வாத பாத்திரமா அவங்களுக்கு இருக்கணும். நாம் ஒரு ஆசீர்வாத பாத்திரமா இருக்கிறத நினைச்சு அவங்க கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அதனால கர்த்தர் நாம மகிமைப்படணும். பாருங்க, அதனால தானே அரசாங்கம் கூட விதவைகளுக்கு, ஏழை தாய்மார்களுக்கு இப்போ எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, காசெல்லாம் கொடுக்குறாங்க, பென்ஷன் மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் அதெல்லாம் செய்யறாங்க? விதவைகளுக்கு, ஏழை தாய்மார்களுக்கெல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படின்னா, அதுதான் ஒரு அரசனுக்கு கூட உரிய குணமா இருக்கணும். அரசனுக்கு அந்த குணம் இருந்தால் தான் அந்த அரசாட்சி நீடித்து இருக்கும், இல்லையா? இல்ல, ஏழையின் நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிறவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்னு போட்டிருக்கு பைபிள்ல. அந்த மாதிரி ஏழை மேல கரிசனையா இருக்கிறவனுடைய சிங்காசனம் தான் என்னைக்கும் நிலைச்சிருக்கும். பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கு உதவி செஞ்சு என்ன புண்ணியம் இருக்கு? ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு புண்ணியமும் கிடையாது. அதில் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதை எப்பொழுதுமே ஒரு பழக்கமாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த பழக்கம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அவங்க நன்றியா இருக்க மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம அதை எதிர்பார்த்தும் செய்யக்கூடாது. அவங்க நன்றியா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் கூடாது. அவங்க நன்றியா இருப்பாங்க நம்ம என்ன பண்ணவும் கூடாது, எதிர்பார்க்கவும் கூடாது. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி அவ்வளவுதான். அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி எவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அவங்களுடைய புரிந்து கொள்ளுதலின் சக்திக்கு ஏற்ப அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்கும். அதனால நம்ம அதை பெருசா எடுத்துக்க கூடாது. பரவாயில்ல, அது அவங்களுக்கு அவ்வளவுதான் புரியுது, பரவாயில்ல, நம்ம அதை விட்டுருவோம். அதை புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகளை எல்லாம் நாம எடுத்துக்கொண்டிருக்க கூடாது. ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதேன்னு போட்டிருக்கு பைபிள்ல. ஏழையை கொள்ளையிடுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க.
கொள்ளையிடாதே, இல்ல பூர்வ எல்லைக்குரிய மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரிக்காதே. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. இந்த வசனங்களை எல்லாம் படிச்சு கிறிஸ்தவங்க இந்த வசனங்களை எல்லாம் பின்பற்றினாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதங்கள் நன்றாக இருக்கும். அதனால பைபிளை நம்ம நல்லா படிச்சா நாம ஒரு நல்ல நீதிமானாக வாழலாம். வேதத்தை நன்றாக படிக்க படிக்க நாம் ஒரு நல்ல நீதிமானாக வாழ அது நமக்கு உதவி செய்கிறது. நேர்மையான மனிதர்களாய் வாழ உதவி செய்கிறது. சமுதாயத்திலே நமக்கு நல்ல பெயரையும் நல்ல மனிதர்கள் என்கிற அந்த நற்பெயரை அது சம்பாதித்து கொடுக்கிறது நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தெய்வீகமானவர்களாக மட்டுமல்ல, இது போன்ற சமுதாய காரியங்களிலேயே நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் இந்த மத்தியான நேரத்திலே துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மதிய நேரத்திலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவரப்பா, நீ ரொம்ப ரொம்ப நல்லவரப்பா, ரொம்ப நல்லவரப்பா, நீர் மிகவும் நல்லவரப்பா. கர்த்தாவே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமா ஸ்தோத்திரம் பண்றோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற சமுதாய பிரமாணங்களுக்காக, கோட்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அந்த நியதிகளின்படி, அந்த நியமங்களின்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, நாங்கள் உண்மையாய், நேர்மையாய், நீதியாய் கூலி ஆட்களிடத்திலே, ஏழைகளிடத்திலே, திக்கற்ற பிள்ளைகளிடத்திலே, பரதேசிகளிடத்திலே, விதவைகளிடத்திலே நியாயமாய் நடந்து கொள்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. உம்முடைய கரங்களில் எங்களை முற்றிலுமாய் கொடுக்கிறோம். ஆண்டவர் துணையாய் எங்களுக்கு நிற்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு சகாயராய் இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீதி நியாயங்களை பின்பற்றுகிற, நீதி நியாயங்களுக்கு உட்பட்ட நியாயமான விசுவாசிகளாய், நீதி நியாயங்களுக்கு உட்பட்ட நேர்மையானவர்களாய், ஆண்டவரே கூலிக்காரர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய விதங்களிலே நேர்மையானவர்களாய், நியாயமானவர்களாய், மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்களாய், ஒரு நாளும் கர்த்தாவே தவறான சிந்தையே இல்லாமல் நாங்கள் ஜாக்கிரதை உணர்வுள்ளவர்களாய் இருப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் கர்த்தாவே. நீர் எங்களை வழிநடத்த, எங்களை பாதுகாக்க, எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ள ஆம் கர்த்தாவே. எங்களிடத்திலிருந்து சிந்தப்படுகிற கதிர்கள், எங்களிடத்திலிருந்து மறதியாய் விடப்படுகிற சில பொருட்கள் கர்த்தாவே, அவைகள் ஏழை எளியவர்களுக்கு போய் சேரும் போது அது நல்லதென்று நாங்கள் நினைக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, பரதேசிகளையும், திக்கற்ற பிள்ளைகளையும், விதவைகளையும் எங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாய் பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் இரக்கமாய் இருப்போமானால் நீரும் எங்களுக்கு இரக்கமாய் இருப்பீர் அல்லவா, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பிப்பீர் அல்லவா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பலிகளை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை எப்படி நடத்த வேண்டுமோ நடத்தும், எப்படி ஆசீர்வதிக்க வேண்டுமோ ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இரக்கமாய் நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் கரடு முரடானவர்களாக, கடுமையானவர்களாக, பயங்கரமானவர்களாக அல்ல, இரக்கமுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், நேசிக்கிறவர்களாய், ஏழை எளிய மக்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாய், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இது போன்ற வசனங்களை எல்லாம் எங்கள் சிந்தையிலே நிறுத்தி கொள்ள ஞானத்தை தந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும்
இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போயிட்டு வாங்க. ஆமென்.